அது வந்து காரில் வரும்போது அது ஒரு வீடியோ வந்துச்சு. காரில் ஒரு ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருக்காரு அண்ணன் ஆராசா. பின்னால் அவருடைய கூட யாரோ உங்கள் தோழர்கள், தம்பி இந்த அசைவ உணவுலாம் வந்து இந்த சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணியெல்லாம் நிறுத்திட்டாங்க, அந்த போண்டா பஜ்ஜி மட்டும்தான் இருக்குது. இது எல்லாம் வந்து இந்த மோடி வந்ததுக்கப்புறம் தான் அது ஒரு கட்சி, அரசியல் கட்சி, அது எந்த கட்சியாக வேணா இருக்கட்டும், உயர் நீதிமன்றம் அதோடைய இடத்தையே ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டடம் கட்டியிருக்காங்கன்னால் நம்பர் 1 வந்து அரசு அதிகாரிகளுக்கு தெரியாதா அது உயர்நீதிமன்றத்து இடம்? இப்போ அத்தனை அரசு அதிகாரிகளும் வந்து உயர்நீதிமன்ற இடம் தெரிஞ்சு தப்பு பண்ணி அங்கே கட்டியிருக்காங்க. அடுத்தது அது கட்டுறது ஒரே நாள் ராத்திரி வந்து டபான்னு வந்து காலையில் வந்து பார்த்தா கட்டடம் இருக்க போதா? இப்போ சில தோழர்கள் வந்துட்டு கருப்பு சட்டெல்லாம் போட்டுக்கிட்டு என் உணவு என் உரிமைன்னு சொல்லிட்டு மாட்டுக்கறி வந்து ரோட்டில் வச்சு கடிச்சு போகிறாங்க. ஆமாம், பார்த்தேன், அது வீடியோலாம் பார்த்தேன். அப்படியே அறிவாலயத்துக்குள்ளே போய் ஒரு போராட்டம் பண்ணால் நல்லா இருக்கும். உள்ள விட்டாதானே அறிவாலயத்தில். அனைவருக்கும் வணக்கம். திருசக்தியார் கேள்வி பதில் நிகழ்ச்சி 100வது எபிசோடு வந்திருக்குது. வர சனிக்கிழமை அதை வந்து நம்ம பதிவு பண்ணுறோம். அதற்காக வேண்டி ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தோம். இந்த கேள்வி பதில், அதாவது நீங்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்வியை வீடியோவிலே எடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது எந்த எண்ணுக்கு அனுப்பணும், எந்த முகவரிக்கு அனுப்பணும் அப்படின்றது தெளிவாக சொல்லலை. அதனால் இதில் வந்து குறிப்பிட்ட ஒரு எண்ணை வந்து கொடுத்துருக்குறேன். 8939891113 8939891113. இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து நீங்கள் வீடியோ உங்கள் கேள்வியை வந்து பதிவு செய்து அனுப்புனா போதும். 100வது நிகழ்ச்சியில் இந்த கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம், கேள்வி கேட்கக்கூடிய முகத்தை காட்டி அவங்களே நேரடியாக கேள்வி கேட்கலாம் அப்படின்றதுக்காக பேசியிருக்கிறோம். ஏற்கனவே இது திட்டமிடப்பட்டது. ஒரு வாரமும் இப்படி செய்ய முடியாதுன்றதுக்காக நிறுத்தியிருந்தோம். இந்த 100வது நிகழ்ச்சியை மட்டும் இப்படி செய்து முடிக்கலான்னு ஒரு விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறோம். அதனால் உங்களுடைய கேள்விகளை இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பிடுங்க. இந்த வாரம் திரிசக்தியார் பகுதி 2 தொடர்கிறது. வழக்கம் போல் 3வது நிகழ்ச்சி சனிக்கிழமை வர்றது. 100வது நிகழ்ச்சி திரிசக்தியார் அவருடைய 100வது நிகழ்ச்சி. உங்களுடைய கேள்விகளை மறக்காமல் வீடியோ பதிவில் அனுப்புங்க. கட்டாயம் அதற்கான பதில் வந்து அங்கே வந்து சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக அதை செய்கிறதுக்காக இருக்கிறோம், மறந்துடாதீங்க. ஐயா வணக்கம். வணக்கம். பகுதி 2 ஒரு முக்கியமான கேள்வியிலிருந்து தொடங்குறேன், கேளுங்க. இந்தியா கூட்டணி தலைவர்களே முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வியந்து பார்க்கிறார்கள். சோனியா தலைமையிலான கூட்டணி ஸ்டாலின் அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும். இது ஒரு கேள்வி. அடுத்தது யார் சொல்லியிருக்கிறது வந்துட்டு திருமாவளவன். அதே இந்தியா கூட்டணி தலைவர்களே வந்து இவரை வியந்து பார்க்குறாங்க. சோனியா அம்மையார் வந்துட்டு அவங்க தலைமையில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து ஐயாவுக்கு பாராட்டு விழா நடத்தணும் ஸ்டாலினுக்கு. இன்னொன்று, விடுதலை சிறுத்தைகள் மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றதுக்கு காரணமே அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவருடைய ஒத்துழைப்பே காரணம். ரெண்டும் வந்து திருமாவளவன் சொல்லியிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேள்வியை கேட்டது வல்வில் ஓரி கடலூர். சரிங்க, ரெண்டுக்குமே சேர்ந்து பதில் சொல்லிடுங்க. இல்லை, இதை ரெண்டையும் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா இதுக்கு ஒரு ட்ராக் தெரியுது. ஒரு ட்ராக் தெரியுது. முதல்ல அந்த MRK பன்னீர்செல்வம் கேள்வி எடுத்து போனோம். மாநில கட்சியாக வந்து அந்தஸ்து பெற்றது இது விடுதலை சிறுத்தை. இதே மாதிரி நாம் தமிழர் கட்சியும் அதே மாநில அந்தஸ்து பெற்றது, அது தனி விஷயம். இது வந்து மாநில அந்தஸ்து பெற்றதுக்கு காரணம் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம். ஏதாவது சிதம்பரம் விழுப்புரம் அங்கெல்லாம் வந்து அவர் உதவி செய்தார் அப்படின்னு அண்ணன் திருமா வந்து முதல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார். இப்போ நான் சொல்கிறது வந்து அநேகமாக என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத என்னுடைய ஒரு பார்வையில் சொல்கிறேன். இது ஒரு முதல்ல பேசிட்டாரு. பேசினோடனே எங்கிருந்தோ ஃபோனு, ஏன்பா உனக்கு வந்து 2 சீட்டையும் கொடுத்து அதுக்கு உண்டான நோட்டையும் கொடுத்து உன்னை ஜெயிக்க வச்சு நான் இங்கே உட்காந்துக்கிட்டு பண்ணியிருக்கேன். அந்த MRK பன்னீர்செல்வத்தால தான் நாங்கள் மாநில அந்தஸ்து பெற்றோம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நான் ஒரு பெரிய மனுஷன் உட்கார்ந்துருக்கிறது தெரியலையா உனக்கு அப்படின்னு எங்கிருந்தோ ஒரு குரல் வந்திருக்கு. அதாவது வந்த உடனே சேகர் பாபு
இந்த அது பிரகாஷ் கிட்ட வந்து அண்ணன் தலைவர் ஸ்டாலின் நல்லாட்சின்னு அந்த மாதிரி இல்லை, இது கோபமாவே குரல் வந்தது. கிட்டத்தட்ட உங்களுக்கு புரியணும்னா செல்வ பெருந்தகைக்கு எங்க இருந்தோ வந்தது பாருங்க, 25 வருஷ கூட்டணின்னு சொன்னாரு, அந்த மாதிரியான கோபமான குரல் இது. அது எங்க இருந்தோ வந்திருக்கு. நாங்க என்ன விட்டுட்டு எங்களை விட்டுட்டு எங்க குடும்பத்தை விட்டுட்டு யாரோ ஒரு எம்ஆர்கே பன்னீர்செல்வமா நம்ம வீட்டுல வேலை செய்யற, நம்ம கட்சியில வேலை செய்யறவரு ஒரு அமைச்சரா வச்சிருக்கோம் நாங்க. அவரை வந்து நீ வந்து புகழ்ந்து அவரால் தான் மாநில அந்தஸ்து வந்ததுன்னு என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு குரல் வந்த உடனே அண்ணன் திரும்ப அப்படியே நடுநடுங்கி போய் இதை இப்படிதான் சரி பண்றது, வாய் தவறி சொல்லிட்டுமே அப்படின்னு என்ன பண்ணாரு, இந்தியா கூட்டணியே அண்ணாந்து பார்த்து வியந்து பார்க்கிறது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை. இதுல சோனியா தலைமையில் ஒரு பாராட்டு கூட்டம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்த தடவை தேர்தலுக்கு வந்து இந்த சீட்டு நோட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் அவர் வந்து சேஃப்டி பாதுகாப்பு பண்ணிக்கிட்டாரு. அது முதல்ல வந்து ஏதோ ஒரு வாய் தவறி உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டாரு. அப்புறம் வாங்க வேண்டிய விதத்தில் வந்து வாங்கினதுக்கு அப்புறம், அதாவது வாங்க வேண்டியதுன்னா செவி வழியே வாங்கினதுக்கு அப்புறம் இதை வந்து போட்டு ஐயா இதோட என்ன இந்தியா கூட்டணி இந்தியாவிலேயே எல்லாரும் வியந்து பார்க்குறாங்க. என்ன வியந்து பார்க்குறாங்க, நீங்கள் 22 சீட்டு வாங்கினீங்க, அந்த அம்மா வந்து மம்தா வந்து இதை விட அதிகமாக வாங்கியிருக்கு, அதை விட அதிகமாக அகிலேஷ் யாதவ் வாங்கியிருக்கு, ராகுல் காந்தி அவங்க காங்கிரஸ் வந்து 99 சீட்டு வாங்கியிருக்கு. இதில் இவங்க இந்த ராகுல் காந்தி வாங்கின எந்த மாநிலத்திலையும் வந்து தமிழக முதல்வரோ தமிழக அமைச்சர்களோ உதயநிதி உட்பட எந்த இவரோ யார் வந்து கூட்டணி தெரிஞ்சதரோ வந்து கூப்பிடல பரப்புரைக்காக. இந்த சனாதன பிரச்சனையினால அவங்களுடைய திறமையில அங்க உள்ள சூழ்நிலையில ஏதோ ஜெயிச்சிருக்காங்க. இவரை என்னத்துக்கு வியந்து பார்க்கறதுன்னு எனக்கு புரியல. இப்போ நம்ம வந்து வியந்து பார்க்கணும், வந்து அந்த மாதிரி வந்து வியந்து பார்க்கணும்னா ஏதாவது வித்தியாசமா இருந்தால் தான் வியந்து பார்க்கணும், ஆச்சரியமா பார்ப்போம். அதான் இப்போ நம்ம ஒரு இதுக்கு போகிறோம், ஒரு மியூசியத்துக்கு போகிறோம், இல்லை வேற எங்கேயாவது ஒரு ஜூக்கு போகிறோம், இல்லை ஒரு எக்ஸிபிஷனுக்கு போகிறோம், இப்படி கூட இருக்குமா, அங்கே வந்து ஒரு இது இப்போ வித்தியாசமாக 2 தலை ஆடு தெரியுது, இங்கே பாரு ஒருத்தன் வந்து கைத்தை பிடிச்சிக்கிட்டு மேலே அவன் பாட்டில் போயிட்டே இருக்கான். இந்த வித்தை காமிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கயிறு பிடிச்சிக்கிட்டு மேலே போவாங்க, அப்புறம் எங்கே போனானே தெரியாது, கண்கட்டு வித்தைன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஒரு எக்ஸிபிஷனில் இந்த மாதிரி இருந்தால் வியந்து பார்க்கலாம். இப்போது அப்படின்னா இவர் கயிறை பிடிச்சிக்கிட்டு மேலே வந்து போயிட்டாரா? அவங்க வாங்கினாங்க 22 வாங்கினாங்க, அவங்க வந்து கூட்டணியில் 40க்கு 40 வாங்கினாங்க, அதில் திமுக 22 வாங்கினாங்க. இது வந்து அதாவது ஒரு ப்ளஸ்ஸு. ஆனால் இதை மற்ற இந்தியா கூட்டணி அவர்கள்லாம் வியந்து பார்க்கறதுக்கு இதில் என்ன இருக்குன்னு நமக்கு புரியல. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வாங்கின சப்போஸ் இதே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இப்போ ஆம் ஆத்மி கட்சி மாதிரி டெல்லியை விட்டு பஞ்சாப் விட்டு வேறு இடத்துலங்கிற மாதிரி இன்னும் 2 மாநிலத்தில் போய் 2 சீட் வாங்கிடுச்சுன்னு வைங்க, வியந்து பார்க்கிறாருன்னு சொன்னால் ஒரு அர்த்தம் இருக்குது. நான் அந்த அர்த்தத்தில் பேசுகிறேன், வேறு எந்த விதத்துலையும் முதல்வரையோ திமுக தலைவரையோ குறைவாக நான் வந்து மதிப்பிடவில்லை. இவர் ஏன் வேண்டாத பில்டப் கொடுக்குறாருன்னா, முதல்ல வாயை விட்டு உளறிட்டாரு, அது வாங்கி கட்டினதுக்கு அப்புறம் இதை சரி பண்ணியிருக்காரு. சரி, கார்ட்டூனிஸ்ட் பாலாவின் கைவண்ணத்தில் உங்கள் கார்ட்டூன் வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள் 9566477333 linesmediaworks@gmail.com. பாலசுப்ரமணியம், மதுரை. நீங்கள் ஜோசியம் சொன்னது போலவே மின்கட்டண உயர்வு வந்துவிடும் போல தெரிகிறது. அது ஆமாம், நம்ம ஒரு கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தார் பார்த்தேன். மின்கட்டண உயர்வு ஜூலை 1ஆம் தேதியிலன்னு சொல்கிறாங்க. அது பாருங்க, நம்ம அதாவது இதை மாதிரி ஒரு நாடக அரசு, நம்ம திமுக அரசு மாதிரி ஒரு நாடக அரசு இது வந்து, ஏன்னா நாடகத்திலேருந்து ஆரம்பிச்சது தானே கட்சி, நாடகத்திலேருந்து வந்தது தானே கட்சி, நாடக மேடையிலேருந்து வந்தது தானே. அண்ணாதுரை ஆகட்டும், ஊழல் ஆகட்டும், கலைஞர் ஆகட்டும், நாடக மேடையில் வளர்த்த கட்சி. ஆமாம், வளர்த்த கட்சி. ஆமாம், அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. நாடக அரசு, நாடக கட்சி, நாடக அரசு.
அவங்க வந்து அவர் என்ன கேட்டாரு, சொன்னது போலவே மின்கட்டணம் சரியா. இப்போ என்ன சொல்றாங்கன்னால் ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து மின் கட்டணம் உயருது. ஆனால் நாங்கள் மின் கட்டணத்தை கொண்டு வரல, நாங்கள் முடிவெடுக்கல, அமைச்சரவை ஒன்றும் முடிவெடுக்கல. கிட்டத்தட்ட கமலஹாசன் பேசுற மாதிரி இருக்கா, அதே மாதிரி இருக்கா உங்களுக்கு. என்ன விஷயம்னு உள்ள போய் பார்த்தீங்கன்னா போன வருஷமே இதுக்கு ஜீவோ போட்டாங்க. அது 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ மின் கட்டணத்தை வந்து 6 மாதத்துக்கு நினைக்கிறேன் ஒரு தடவை வந்து நீங்கள் மின் கட்டணத்தை வந்து 6% வரை உயர்த்துவதற்கு மின் வாரியத்திற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு விட்டது. மின் வாரியம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இல்ல. ஆமா, அது வந்து அது எங்கேயோ இருக்குது, மணிப்பூர்ல அவங்களா ஏத்திப்பாங்க. ஆமா, ஏத்துவாங்க. இதுக்கும் தமிழக அரசுக்கும் சம்பந்தம் எங்களை சொல்லக்கூடாது. நாங்க தமிழக அரசு வந்து அமைச்சரவை முடிவெடுக்கல, நாங்க எங்களை சொல்ல. ஆமா, நாங்க அப்ப ஏதோ ஒரு ஆர்டர் போட்டோம், 6 மாசத்துக்கு கொடுத்துரும், நீங்க வந்து அதை வந்து இது பண்ணிக்கலாம், நீங்க உயர்த்திக்கலாம் 6% வரை. இப்ப அநேகமா என்ன செய்வாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த கேட்ட நேருக்கு நம்ம வந்து சொல்லுவோம் என்னன்னா, ஏற்றுவாங்க, கேட்டால் அது அந்த ஜிஓ பிரகாரம்னு சொல்லுவாங்க. 6% வரைன்னு இருக்குல்ல, 5 இல்லை 5.5% வரை போட்டு 6% வரை ஏற்றக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் மக்களுடைய சுமை கருதி 5% நாங்கள் ஏற்றிருக்கோம், உங்களுக்கு 1% மிச்சப்படுத்தி கொடுத்துட்டோம் அப்படின்னு அநேகமாக சொல்ல போகிறாங்க. இது வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஐடியா தெரிலன்னா கூட நம்ம நிகழ்ச்சி பார்த்தோம்னா சொல்லிடுவோம், ஐடியா கொடுத்துருவாங்க. நாங்கள் வந்து ஒரு பைசா குறைச்சிட்டோம், குறைச்சிட்டோம் பாருங்க. 6% ஏற்றலாம், உரிமை இருக்கு எங்களுக்கு, ஆனால் நாங்கள் 5 தான் ஏற்றிருக்கோம். அவ்வளோ இறக்க குணம் மக்கள். அடுத்தது மேத்தையு சாமுவேல் பாளையங்கோட்டை. சரிங்க. பாராளுமன்ற கேன்டீனில் அசைவ உணவு வைக்காததை பிராமணியம் என்று விமர்சித்த ராசாவை பிஜேபி ராம சீனிவாசன் வெளுத்து வாங்கியிருக்கிறாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? கேன்டீனில் வந்து என்வி, இந்த பிஜேபி அரசு வந்து என்வி வைக்கிறதே இல்லை. அது நம்ம பேசணும். நம்ம முன்னால் அது வந்து காரில் வரும்போது அது ஒரு வீடியோ வந்துச்சு. காரில் ஒரு ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருக்காரு அண்ணன் ராசா, பின்னால் அவருடைய கூட யாரோ அவங்க தொண்டர்கள் இருக்காங்க. அவங்க வந்து அண்ணன் வந்து இப்போல்லாம் அங்கே வந்து கேன்டீனில் வந்து இது பிரியாணி போடுறதில்ல என்வி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம் தம்பி, இந்த அசைவ உணவுலாம் வந்து இந்த சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணியெல்லாம் நிறுத்திட்டாங்க, அந்த போண்டா பஜ்ஜி மட்டும்தான் இருக்குது. இது எல்லாம் வந்து இந்த மோடி வந்ததுக்கப்புறம் தான் அது கேன்டீனில் வந்து ஆர்எஸ்எஸ் பிராமணியம் புகுந்து விட்டது கூட நம்ம பேசணும். மூப்பனார் இருக்கும்போது பிரமாதமாக புளியோதரை போடுவார், குலாப் ஜாமுன் போடுவார்னா அது என்ன சம்மந்தம் நமக்கு தெரியலன்னு சொல்லி மூப்பனாருக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்னு தெரியல. மூப்பனார் வந்து திமுக கூட்டணியில் இருந்துட்டு இருந்தாரு, அது ஆர்எஸ்எஸ் அப்படின்னு தெரியல அது. அதனால வந்து அப்படின்னு சொல்லி பேசினார் இல்லையா. அதுக்கு பதிலடியாக அவர் பேராசிரியர் ராம சீனிவாசன் மதுரையில் இருக்கார் பிஜேபி, அவர் கூட அந்த எம்பி எலெக்ஷன் நின்னார், ரைட் நின்று தோத்தார். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கே சென்னை அறிவாலயம் அங்கே ஒரு திருமண மண்டபம் இருக்குது, அவங்க கலைஞர் டிவிலாம் இருக்குது, அதை தவிர திமுக அலுவலகம், அதை தவிர ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது, திருமண மண்டபம். இதே மாதிரி திருச்சியிலையும் ஒரு அறிவாலயம், அங்கேயும் ஒரு திருமண மண்டபம் இருக்குது. இந்த 2 திருமண மண்டபத்துலேயும் வாடகைக்கு, நீங்கள் நாள் வாடகைக்கு நீங்கள் வந்து திருமணம் செய்கிறவங்க யார் வேணாலும் போய் பொதுமக்கள் வந்து அவங்க பண்ணலாம். ஆனால் அங்கே என்ன கண்டிஷன்னா, நான் வெஜிடேரியன் சமைக்கக்கூடாது, பரிமாறக்கூடாது, வெஜிடேரியன் மட்டும்தான். எங்கே? சென்னை அறிவாலயம், திமுகவுடைய தலைமையிடம் திருச்சி அறிவாலயம். நீங்க கல்யாண மண்டபத்தை வாடகைக்கு விடுறீங்க, அவன் ஒரு நாளைக்கு பல லட்சம் வந்து வாடகை கொடுத்து அந்த இடத்த எடுக்கிறான். மற்ற போதெல்லாம் பேசுறீங்கல்ல, உணவு என்பது ஒவ்வொரு தனி மனிதனின் உரிமை. சார், அறிவாலயத்துக்குள்ள இப்ப பிராமணி ஒண்ணு நுழைஞ்சிருச்சுங்க சார். அறிவாலயத்துக்குள்ள பிராமணி நுழைஞ்சிருச்சு. பிராமணியத்தை நீங்க அறிவாலயத்துல மடியிலேயே வச்சுக்கிட்டு வெளியில போய் திட்டுறீங்களே, இது என்ன நியாயம்? நாங்க வச்சுப்போ நீங்க யாருன்னா வச்சிருந்தா மட்டும் உங்களை சங்கிடணும். ஆனா நாங்க மடியில வச்சுப்போம், பையில வச்சுப்போம், பாக்கெட். உங்களுக்கு எது சௌகரியமோ அதை செய்றீங்க. நீங்களே வீட்டுக்குள்ள வந்து சாமி ஃபுல்லா ரூம் எல்லாம் வச்சு கும்பிட்டுக்குவீங்க, வெளியில வந்து யாரும் கும்பிடக்கூடாது, இந்த விஷயம் கடவுளை நம்புகிறவன் முட்டாள்னு வந்து சிலை வைப்பீங்க. அதாவது பத்திரிகையாளர் தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய ஒரு மூத்த பத்திரிகையாளர் இஷ்ரத் அகமது, அவர் தான் நண்பர். அவர் வந்து அறிவாலயத்தில் மகள் திருமணத்துக்காக வேண்டி புக் பண்ணுறதுக்கு கேட்குறாரு. அப்போ எவ்வளோ என்ன வாடகைன்னு விசாரிச்சுட்டு, இந்த மாதிரி என்விலாம் அலோடு தானே அப்படின்னு கேட்டோன்னே, அதெல்லாம் கிடையாது இங்கே அப்படின்னு. என்னங்க இது அலோடு இல்லையாங்க, இது என்னங்க கட்சி திமுகங்க, இஸ்லாமியர்களுக்கு அந்த இது இல்லையா
அறிவாலயத்திலே அங்கே தான் அங்கேயும் எல்லாமே அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே நாங்கள் எல்லாம் எடுத்தாச்சு. எல்லாமே வந்து அங்கே என்வி தான், அப்படிலாம் என்வி தான் கிடையாது, வெஜிடேரியன் தான் முழுக்க முழுக்க அப்படின்னு பேசின ஆடியோ இருக்குல்ல, அது முதல்ல ராவணாவுக்கு கொடுத்து ராவணா தான் வெளியிட்டது. ஓ அப்படியா? அதான் எல்லா இடத்துலையும் அதுதான் சுற்றிக்கிட்டு இருக்குது. இவங்க தூக்கி மடிக்குள்ளே வச்சுப்பாங்க, பாக்கெட்டுக்குள்ளே வச்சுப்பாங்க. அது மட்டும் இல்லை, அப்போ நீங்கள் வந்து சிறுபான்மையினர் பொதுவாக குறிப்பாக வந்து இஸ்லாமியர்கள் வந்து அசைவ உணவு சாப்பிடுவதுங்கிறது ஒரு இயல்பான விஷயம். அது அவர்களுடைய விருப்பம், அவர்களுடைய உரிமை. அதில் ஒன்றும் யாரும் வந்து இப்போ என் உரிமை என் உணவு அப்படி இல்லைங்க. அதான் ரைட்டு. நீங்கள் சிறுபான்மையினருக்கு வந்து இது வந்து அவர்களுடைய பாதுகாவலர்கள்னு பேசிக்கிற நீங்கள் தான் இது நாங்கள் வந்து பிராமணியத்துக்கு எதிரானவர்கள்னு பேசிக்க நீங்கள் தான் பிராமணியத்தை மடியில் வச்சுக்கிட்டு சிறுபான்மையை வெளியே அனுப்பிச்சிடுறீங்க. என்னென்ன இப்போ சில தோழர்கள் வந்துட்டு கருப்பு சட்டெல்லாம் போட்டுக்கிட்டு என் உணவு என் உரிமைன்னு சொல்லிட்டு மாட்டுக்கறி வந்து ரோட்டில் வச்சு கடிச்சு போகிறாங்க. ஆமாம், பார்த்தேன், அது வீடியோலாம் பார்த்தேன். அப்படியே அறிவாலயத்துக்குள்ளே போய் ஒரு போராட்டம் பண்ணால் நல்லா இருக்கும். உள்ள விட்டாதானே அறிவாலயத்தில் சரி, வாசலில் நின்று போராடுங்க. தாஜுதீன் கோவை 38,000 மரக்கன்றுகள் நட்ட தமிழக பேருந்து நடத்துனரின் சேவையை பாராட்டி சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் அவரை பற்றி நினச்சி பெருமைப்படுத்தி இருக்கிறது மத்திய பாஜக அரசு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஒரு சாதாரண பேருந்து நடத்துனராக இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர், ஒரு பேர் நான் மறந்துட்டேன், அவர் வந்து 38,000 மரக்கன்று நட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி இது ஒரு பெரிய விஷயம். ஏதோ வசதியான ஒரு தொழிலதிபர் இல்லை வந்து ஒரு பெரும் பண்ணைக்காரர் வந்து இது செய்கிறதுன்றதை விட ஒரு சாதாரண நடத்துனர், அதுவும் வந்து டெய்லி பஸ்ஸில் போயிட்டு வந்துட்டு இருக்கிறவர், இதை தன்னுடைய ஒரு என்ன சொல்கிறது பொழுதுபோக்குன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு இதுவாக, அதாவது பணி நேரத்துக்கு அப்புறம் வெளியில் வந்து இப்படியெல்லாம் 38,000 மரக்கன்று நட்டிருக்காருன்றது ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம். அவர் தமிழர் என்பதால் கூடுதல் பெருமைப்படலாம். ஆனால் இது முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு சாதாரண விஷயம். இதை மாதிரி நிறைய வந்து தமிழ்நாட்டு விவசாயிகள் வந்து எவ்வளவோ வந்து சாதனைகள் புரிஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் பண்ணியிருக்காங்க, விளையாட்டு வீரர்கள் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து பரவலாக இருக்கு. பட் இந்த சாதாரண விஷயத்த பாடத்திட்டத்தில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் கொண்டு வரதுனால ஒன்று தமிழ்நாட்டை பெருமைப்படுத்தி இருக்கிறார். யாரு? பிரதமர் மோடி அல்லது மத்திய அரசு. அதை தாண்டி எதுக்காக அதை கொண்டு வந்தாங்கன்னா, இதை படிக்கிற ஒரு மாணவியும் தான் வந்து 38,000 வேணாம், ஒரு 38 மரக்கன்றாவது நடணும் அப்படின்ற ஒரு முன்னுதாரணம், அந்த ஆர்வத்தை வளர்க்க வேண்டும் அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு மரம் வளர்த்தாதான் இப்போ இந்த இன்னைக்கு வெயில் மழை இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பல அகாலமாக பெய்யக்கூடிய வெயிலோ அடிக்கக்கூடிய வெயிலோ மழையோ இதெல்லாம் தடுக்கணும்னால், இயற்கை சீற்றங்களை குறைக்க வேண்டும் என்றால் இது மரக்கன்றுகள் நட வேண்டும், மரங்கள் இருக்க வேண்டும். இதை வந்து அந்த இளம் வயதிலேயே மாணவர்கள் மனதில் வந்து விதைக்கிறார்கள். யாரு? மத்திய அரசு. நாங்கள் என்ன பண்ணோம் பாடத்திட்டத்தில்? சீட்டு விளையாடுவது எப்படி, ரம்மி போட்டோமா இல்லையா? எங்களுக்கு தெரிஞ்சதுதான் அண்ணன் லியோனி. இருங்க, எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் சொல்கிறோம். இப்போ என்ன அதில் தப்புன்றீங்க? இல்லைங்க, எங்களுக்கு தெரிஞ்ச தொழில் அதுங்க. நாங்கள் அதை பாடத்திட்டமாக வைக்க வேணாமா? அது மாணவர்கள் விளையாடும் போது கவனம் அதிலே இருக்குது. 3 சீட்டு விளையாடுறது அது ஒரு மெடிடேஷன் மாதிரி, எல்லாம் கவனம் அதுக்குள்ளே வருது. இல்லை சீட்டு விளையாடிட்டு நீங்கள் படிச்சிங்கனாக்கா நல்லா படிப்பு வரும். நாங்கள் நல்ல எண்ணத்தில் சொல்கிறோம். நீங்கள் அதுதான் சொல்லுவீங்க, கரெக்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, இதை வந்து யார் இந்த 38,000 வந்து மரக்கன்று நட்டாங்க பாருங்க, அவரை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் லியோனி போன்றவர்களை வந்து இந்த சீட்டு விளையாடுறது, போதைப் பொருள் தயாரிப்பதை பற்றிலாம் வந்து பாடத்திட்டத்தில் வைக்க நாளைக்கு வந்தாலும் வரலாம். அது அந்த மாதிரி இருக்கிறத விட்டுட்டு அந்த ஓட்டுநர் ஒருத்தர் சொன்னீங்க பாருங்க, அவரை வந்து அந்த பதவியை ராஜினாமா செய்ய சொல்லி விட்டுட்டு அவரை வந்து பாடத்திட்டத்தில் வந்து அவரை வந்து அந்த தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்துடைய தலைவராக போடலாம். அந்த அளவுக்கு அவருக்கு தகுதி இருக்கு. பாடத்திட்டத்தில் வச்சதை விட ஆமா, இது வந்து அதனால வந்து ஒரு தகுதியான இவரை போன்ற ஒருத்தரை வந்து பாடநூல் நிறுவனத்துடைய தலைவராக தமிழக அரசு வைக்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். அப்போ அடுத்தது வந்துட்டு பச்சைமுத்து சேலம். சரிங்க. டெல்லி உயர்நீதிமன்ற இடத்தை ஆக்கிரமித்து கட்டிய ஆம் ஆத்மி கட்சி அலுவலகத்தை ஆகஸ்ட் 10க்குள்ளே காலி செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. அது டெல்லியினுடைய உயர்நீதிமன்றத்தினுடைய இடத்தை ஆக்கிரமித்து கட்சி ஆஃபீஸாக கட்டியிருக்கிறார் அண்ணாச்சி. தொடப்புக்கட்ட சின்னம் அண்ணாச்சி. ஆமாம், அவர் வந்து நல்லவர் நினைச்சோம்.
ஊழலை பெருக்கி தள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டவரு வீட்டுக்குள்ள வச்சு இல்ல அவர் சொன்னார். அவர் வந்து ஊழலை பெருக்குவேன்னு சொன்னாருங்க. நம்ம ஜனங்க என்ன பண்ணாங்க, தொடப்பக்கட்டை வச்சுக்கிட்டு சொல்றாரு, இப்போ பெருக்குவேன்னா அதாவது சுத்தம் செய்வேன் அப்படின்னு இவங்க தப்பா புரிஞ்சுக்க, மக்கள் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் பெருக்குவேன்னா மல்டிப்ளை, இன்னும் பெருசாக்குவேன், மக்கள் தொகை பெருக்கம்னா என்ன அர்த்தம், இன்னும் அதிகமாக்குறது. நான் வந்து ஊழலை வந்து பெருக்குவேன் அப்படின்னு சொன்னோன்னா மக்கள் வந்து இந்த தொடப்பக்கட்டையை பார்த்து நம்பி ஏமாந்து போயிட்டாங்களே தவிர, நான் தொடப்பக்கட்டைன்னு சொன்னது வந்து அவருடைய சின்னத்தை, அவரை சொல்லலைனா. நம்ம அவர் பேர்ல, கெஜ்ரிவால் பேர்ல ரொம்ப மரியாதை உண்டு, நம்ம அவரை போய் தொடப்பக்கட்டைன்னு சொல்லுவோமா? நாளைக்கு தொடப்பக்கட்டை கேஸ் போட்டுதுன்னா யார் பதில் சொல்லுது? அதனால வந்து அது வேண்டாம். அதனால வந்து பயப்பட வேண்டியதா இருக்கு பாருங்க. அதனால வந்து அந்த ஊழலை பெருக்குவேன் அந்த மாதிரி சொல்லிட்டு பண்ணார் இல்லையா? ஏன்னா அந்த தம்பி என்ன கேட்டாரு, அந்த உயர் நீதிமன்றம் இல்ல, ஒரு நிமிஷம் எனக்கு வந்து இது வந்து ஒரு வேதனையை தர்ற, நம்ம வந்து தமாஷா அது பேசுனா கூட அதுல உள்ள இது பாத்தீங்கன்னா விஷயம் வந்து வேதனையை தர்ற விஷயம். ஒரு கட்சி, அரசியல் கட்சி, அது எந்த கட்சியாவனா இருக்கட்டும், உயர் நீதிமன்றம் அதோடைய இடத்தையே ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டடம் கட்டியிருக்காங்கன்னால், நம்பர் 1 வந்து அரசு அதிகாரிகளுக்கு தெரியாதா அது உயர்நீதிமன்றத்து இடம்னு? இப்போ அத்தனை அரசு அதிகாரிகளும் வந்து உயர்நீதிமன்ற இடம் தெரிஞ்சு தப்பு பண்ணி அங்கே கட்டியிருக்காங்க. அடுத்தது, அது கட்டுறது ஒரே நாளில் ராத்திரி வந்து டபார்னு வந்து காலையில் வந்து பார்த்தா கட்டடம் இருக்க போதா? ஏதோ ஒரு வருஷமோ ஏதோ ஒரு பீரியட் ஆயிருக்கும். அந்த ஒரு வருஷம் வரைக்கும் இதே உயர்நீதிமன்ற அதிகாரிகள், நீதிபதிகள் எல்லாரும் வந்து இது வேடிக்கை பார்த்துட்டு கட்டுறாங்களேன்னு இருந்துட்டு, கட்டி முடிச்சோன்னு கட்டிட்டாங்களேன்னு வந்து யாரோ வந்து கேஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் அது உயர்நீதிமன்ற நிலம்னே தெரியுது. நம்ம நாட்டில் விழிப்புணர்ச்சி, நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கோம், மக்களிடம் விழிப்புணர்ச்சி இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். எங்கேயோ விழிப்புணர்ச்சி குறைவா இருக்கு. நான் சொல்றேன் எங்கேயோ, உங்களுக்கு புரியும். நம்ம நிலத்தை புரியலங்க இல்லைங்க. இப்ப என் நிலத்துல வந்து ஒருத்த வீடு கட்டினா எனக்கு விழிப்புணர்ச்சி வேணும். அப்போ உயர்நீதிமன்றத்துடைய நிலத்துல வந்து ஆம் ஆத்மி கட்சி இல்லை, எந்த கட்சி யார் வந்து ஒரு ஆக்கிரமிப்பு செய்து கட்டினாலும் யாருக்கு விழிப்புணர்ச்சி வேணும்? உயர்நீதிமன்ற நிர்வாகத்திற்கு வேணும். அது நீதிபதிகளாக இருக்கட்டும், தலைமை நீதிபதியாக இருக்கட்டும், இல்ல பதிவாளராக இருக்கட்டும், இல்ல அதிகாரிகளாக இருக்கட்டும். இல்ல, இதுக்கு உச்ச நீதிமன்றம் வந்து உடனே காலி பண்ணு அப்படின்னு சொல்ற வரைக்கும் இந்த நாட்டில் வந்து என்ன வேணா நடக்கும். உயர்நீதிமன்றத்துடைய இடத்தையே இப்படி ஆக்கிரமிப்பு செய்ய முடியும் என்றால் இந்த நாட்டில் ஒரு பாமரனின் நிலை என்ன? இப்ப ஆந்திராவில் முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர் அதிகாரத்துக்கு வந்த உடனே வீட்டுக்கு வெளியில போலீஸ் பாதுகாப்புக்கான போலீஸ் இருக்குல்ல, சிஎம் வீட்டில் பெரிய இடத்த ஆக்கிரமிச்சு கட்டி எல்லாம் பிரமாதமா பண்ணி வச்சிருந்தாரு. ஆமா, அதை இடிச்சு விட்டாங்க. இப்ப நேற்று என்ன இருக்கிறாரு, இவர் வந்த உடனே, சந்திரபாபு வந்த உடனே நேரம் வண்டி கொண்டு நிறுத்திட்டு கேட்கல, ஒன்று நேரம் அடிச்சு பொது இடத்த ஆக்கிரமிச்சுக்கிறேன்னு அடிச்சு கிளீன் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி நாளைக்கு தமிழ்நாட்டில் வண்டி எதனா புதுசாக புறப்பட்டு வந்துச்சுன்னு வச்சுங்க. இல்லை, அது வரலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எனக்கு இதுதான் ஞாபகம் வருது. திருச்சி லால்குடியில் வந்து அண்ணன் அமைச்சர் KN நேரு அவர்களுடைய மாடர்ன் ரைஸ் மில்னு மிகப்பெரிய ஒரு ரைஸ் மில் ஒன்று இருந்தது, இன்னும் இருக்கு. அங்கே பல சர்ச்சைகள்லாம் நடந்திருக்கு, அதை பற்றி நிறைய பேசியிருக்கோம் நம்ம முன்னால். சரி, அதை விட்டுருவோம், விஷயத்துக்கு வந்துடுவோம். ஏன்னால் அதில் வந்து அவங்க திமுக ஆட்சியில் இருக்கும்போது அது வழக்கம் போல் அவங்க இடத்த தாண்டி இந்த அப்ரூவல் வாங்காமல் முன்னாள் பக்கம் நிறைய முகப்பெல்லாம் கட்டிட்டாங்க. ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 2011 நினைக்கிறேன், ஆட்சிக்கு வந்தவுடன் அது கேள்வியே இல்லை, நேராக வந்து ஒரு ஆர்டரை போட்டு புல்டோசரை வச்சு அந்த முகப்பு வரைக்கும், எது வரைக்கும் அப்ரூவல் இல்லாமல் கட்டினாங்களோ, அதாவது பொது இடம் அல்லது சாலைகளை ஆக்கிரமித்து கட்டினாங்களோ அது வரைக்கும் இடிச்சுட்டு போயிட்டாங்க. முன்னாள் அமைச்சர் வீடு அது இதெல்லாம் பார்க்கவே இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை, இடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது கிட்டத்தட்ட அதுதான். அதை செய்வதற்கு சந்திரபாபு நாயுடுக்கு வந்து ஆளுமை இருக்கு, ஜெயலலிதாவிற்கு அந்த ஆளுமை இருந்தது, அவ்வளோதான் சொல்ல முடியும். இங்கேயும் எங்களுக்கு இருந்தது தெரியுமா, ஒரு காலத்தில் ராஜேந்திர கலைஞருக்கு எதிராக வச்சு வாங்கன்னு வாங்கிட்டு இருந்தார். போகிற இடத்துல எதுக்கும் முகனையும் எல்லாம் பின்னி எடுத்துகிட்டு இருந்தார். அவர் வீட்டு மாடி வந்து வெளியில் வந்துருச்சு, அனுமதிக்கப்பட்ட இடத்துக்கு வெளியில், அது ஆக்கிரமிப்புன்னு சொல்லிட்டு
இதே மாதிரி வண்டி கொண்டு வச்சுட்டு ஏன் விஜயகாந்த் திருமண மண்டபம் அது விலை பேசி வாங்கினாங்க. இல்ல விஜயகாந்த் திருமண மண்டபம் வாசல்லையும் இதே மாதிரி இடிச்சது உண்டு. அதுக்கப்புறம் விஜயகாந்த் வந்து இறந்து போன போது வந்து அப்படியே போய் எல்லாரும் போய் அவருடைய ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டு அன்பு அண்ணன் விஜயகாந்த் தம்பி விஜயகாந்த்னு வந்து விசாரிச்சது வேற விஷயம். அது கூட்டணி வருவாங்கன்னு பார்த்தோம். அது வராம அந்த பக்கம் போயிட்டாங்க. எதுக்காக சொல்றேன்னா இது வந்து இந்த ஆக்கிரமிப்பு என்பது உயர்நீதிமன்ற நிலத்திற்கே நடக்குமானால் பாமரன் வந்து எங்க போவான்? உயர்நீதிமன்றத்துக்கோ உச்ச நீதிமன்றத்துக்கு தான் போனோம். அவங்களே பாவம் கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை ஜிங்குன்னு ஆடிச்சான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம வந்து ஏதாவது ஆக்கிரமிப்பு நடந்ததுன்னு சொல்லி உயர்நீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போகலான்னா ஐயோ பாவம் அவங்க நிலைமை ஆக்கிரமிப்புல இருக்கு, அவங்களால ஒன்றும் பண்ண முடியல, என்னத்த பண்ணுறது போங்க. சரிங்க ஐயா, நான் ஒரு கண்டிஷன் நேற்று உங்களுக்கு அனுப்பினப்போ இந்த கேள்வி அனுப்பினப்போ சொல்லிட்டேன். இது வந்திருக்குது, நான் எந்த உள்நோக்கத்திலும் கேட்கல. இது சரி திரும்ப நான் சொல்லியிருந்தேன் ஒரு நல்ல விஷயம் ஐயா அப்படின்னு. சிவசு சீர்காழி 3 வருடத்திற்கு ஆடல் பாடல் நிகழ்ச்சி ஏதும் வேண்டாம், அந்த பணத்தில் ஏரி குளங்கள் தூர்வார முடிவு செய்த தஞ்சை நாடியம் கிராம மக்களோட முடிவு. இந்த ஊரில் 3 வருஷத்துக்கு ஆடல் பாடல் நிகழ்ச்சி அது இதெல்லாம் வேணாம், அதுக்கு பணம் அந்த மக்கள் காசு எல்லாம் நன்கொடை சொந்த காசு தலைக்கட்டு காசுலாம் போட்டு பண்ணுற அந்த இது லட்சக்கணக்கானதில் ஏரி குளம் தூர்வாருவோம், நல்ல விஷயம் அது அப்படின்னு முடிவு எடுத்திருக்கு. ஒரு கிராம மக்கள் முடிவு எடுத்திருக்காங்க. நான் வேற எந்த விழாவுக்கும் போகலைங்க ஐயா, நீங்கள் அங்கே கொண்டு இழுத்து நிறுத்திடக்கூடாது. இல்லை மக்கள் பணத்தில் வந்துன்னா நான் சொல்ல வரல. அது ஊர் மக்கள் பணம், அவங்க வசூல் பண்ண பணம் மட்டும் இல்லாமல் அந்த பஞ்சாயத்துக்காக ஒரு பணம் ஒதுக்கியிருப்பாங்க. அந்த பணமும் அதில் வந்து வழக்கமாக என்ன பண்ணுவாங்க, இந்த பஞ்சாயத்து பணத்தில் வந்து கோயில் திருவிழான்னு சொன்னால் நம்ம ஊரில் தான் கோயில் திருவிழான்னா சாமி கும்பிடுறது வந்து முக்கியம், அதை விட வந்து ரெக்கார்ட் டான்ஸ் போட்டு விட்ருவாங்க. நைட்டு பூரா போட்டு ரெக்கார்ட் டான்ஸ் போட்டு விட்ருவாங்க. அது வந்து அது இல்லைன்னா சாமி திருவிழாவே இல்லை அந்த மாதிரி ஒரு இது கொண்டு வந்துட்டாங்க. ஒரு பாரம்பரியம் கேட்டால் தமிழர்கள் மரபுன்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் இல்லாமல் அந்த செலவு அந்த பணம் பூரா வந்து பத்திரமாக வந்து ஏரி குளத்தை வந்து பண்ணி அந்த ஊரில் வந்து மிகப்பெரிய ஒரு 2 ஏரி இருக்கு போல இருக்கு. அந்த ஏரி மற்ற சின்ன குளங்கள்லாம் வந்து பண்ணி அதை வந்து அவங்க வந்து நிறைவேற்றி அதை நடத்திட்டு இருக்காங்க. நாடியம் என்கிற ஒரு கிராமம் தஞ்சைக்கு அருகில் இருக்கிறது. நாம் பாராட்ட எனக்கு இதில் மகிழ்ச்சியும் உண்டு வேதனையும் உண்டு. மகிழ்ச்சி என்னவென்றால் மக்களுக்காவது பொறுப்பு இருக்கிறதே. எப்படி மக்களுக்காவது நான் அப்படி சொல்றதுனால வேற யாருக்கெல்லாம் பொறுப்பு இல்லைன்னு நீங்க கேட்க கூடாது. நான் கேட்க மாட்டேன். நான் வந்துட்டு விழாவை பத்தி பேச மாட்டேன். மக்களுக்காவது முன்னாடி சொன்னீங்களே போன பதிவுல இந்த 3 எழுத்து விழா 3 இல்ல அங்க வரும் நான் வரலன்னு சொல்லிட்டேன். அதனாலதான் சொன்னேன், நீங்க எதையாவது 3 கணக்கு பண்ணிட கூடாது, 3ஓட ஒப்பிடக்கூடாது. இவர்கள் வந்து ஒரே நோக்கத்தோட இருக்கிறார்கள். இவர்களுக்கு 3 இல்ல 1 தான் நோக்கம் வந்து 1 தான், 3 இல்லை உங்களுக்கு. அதனால வந்து இவர்களுடைய நோக்கம் ஒரே நோக்கம், மக்களுக்கு நல்லது, தங்களுக்கு ஊருக்கு நல்லது நடக்க வேண்டும். ஏரிகளும் இதாச்சுன்னா விவசாயம் எல்லா விதத்திலும் அது வந்து நன்மைகள். மக்களுக்காவது இந்த பொறுப்புணர்ச்சி இருக்கிறதே அப்படிங்கிற மகிழ்ச்சி. அப்ப ஏன் வேதனைன்னு கேட்பீங்க. இது நம்ம ஆளுங்க படிச்சா, நம்ம ஆளுங்கன்னா உங்களுக்கு யாருன்னு புரியும். படிக்க வேண்டியவங்க படிச்சா இனிமேல் பிரச்சனையே இல்லை. அவன் ஊர்ல அவன் செலவு பண்ணி தூர்வாரிப்பான், நம்ம வேலை நமக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து இதுக்கு அடுத்தது வந்து 60,000 கோடின்றது இணையமா 6 லட்சம் கோடியா கூட போகலாம். 60,000 கோடி வந்துச்சு இல்ல, அதுல நீர்வளத்துறையிலேருந்து மணலெல்லாம் அள்ளி போட்டு விவசாயம் அதெல்லாம் பத்தி கவலைப்படாம மணல் கடத்தல் பத்தி நம்ம ஏற்கனவே பேசுறோம் போன முறை, அதெல்லாம் நடந்துச்சு இல்ல. அப்போ வந்து அப்பாடா ஐயா ஜாலி, இனிமேல் மக்கள்லாம் நாடியம் பகுதி மக்களை போல அவரவர்கள் போல செலவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி இதையே வந்து நாங்கள் வந்து ஒரு பெரிய நன்மையாக எடுத்துக்கொண்டு நாங்கள் வந்து இன்னும் பல விழாக்களையும் ஆடல் பாடல் கொண்டாட்டங்களையும் நாங்கள் அதிகமாக்க கூடாதே அப்படின்னு ஒரு எண்ணத்தை கொடுத்து விடக்கூடாதே என்ற ஒரு கவலை வேதனை இருக்கு. செம்மை ஆசான் மா செந்தமிழனுடன் இணைந்திருக்க யூடியூப் தளம் youtube.com/செம்மை மரபுப்பள்ளி, youtube.com/செம்மை கல்வி, மின்னஞ்சல் முகவரி செம்மைவனம்@gmail.com. செம்மை நூல்கள் எல்லா செம்மை நிகழ்வுகளிலும் கிடைக்கும்.
புத்தகம் வாங்குவதற்கு செம்மை வெளியீட்டக வாட்ஸ்அப் எண் 9355389776. இன்னொரு வேதனை எனக்கு வேதனை அப்படின்னு சொல்றேன். நீங்க பொதுவாக நினைச்சிடக்கூடாது, சரிங்க. உங்களுக்கு கூட வேணாம் அந்த வேதனை, சரிங்க. நானே வச்சுக்கிறேன். KS ராமநாதன் அம்பாசமுத்திரம் அவர் கேட்டுக்கிறாரு, தமிழகத்தில் 2026 ஆட்சி மாற்றம் வரலாறு என்கிறாரு பிரசாந்த் கிஷோர். இப்போ திரும்ப அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இருக்குங்களா? ஆட்சி மாற்றம் அதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்காரு அவர். பிஜேபி தான் ஆட்சிக்கு வரும்னு அவர் முன்னாலேயே சொன்னார். ஏறத்தாழ பிஜேபி தான், ஏறத்தாழ இல்லை, பிஜேபி தலைமையிலான ஆட்சி வந்துடுச்சு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தெலுங்கானாவில் 6 மாதத்துக்கு முன்னால் நடந்த சட்டமன்ற தேர்தலில் 14% தான் வாங்கிச்சு பிஜேபி, தேசிய ஜனநாயக கூட்டணி அல்லது பிஜேபி. அங்கே தெலுங்கானாவில் 14% இந்த சட்டமன்ற தேர்தல், அதில் காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சு, ஆட்சியர் ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர். இப்போ இந்த பாராளுமன்ற தேர்தலில் 6 மாதத்து இடைவெளியில் 35% ஏறத்தாழ. அப்போ 14ன்னா டபுளை விட அதிகம், 2.5 பங்கு அதிகமாயிடுச்சு 6 மாதம். இதை மாதிரி தமிழ்நாட்டில் நீங்கள் 40, அவர் சொல்கிற அர்த்தம் 40க்கு 40ன்னு சொல்லி 21% பாஜகவுக்கு மேலே வரும்பொழுது, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டா பாஜக 11-12%, 21% வாங்கிச்சுன்னு வச்சுங்க. திமுக 26 தான் வாங்கியிருக்கு இந்த தடவை, அவங்க 33 வாங்கினாங்கன்னு வைங்க. உதாரணமாக நான் பிரசாந்த் கிஷோர் சொல்றதை பற்றி பேசுகிறேன், நான் என்னுடைய கருத்தை சொல்லலை. அவர் அந்த அர்த்தத்தில் அப்போ ஆட்சி மாறலாம், திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வராதுன்னு ஒரு அர்த்தம் கொடுக்கக்கூடிய அளவில் பேசியிருக்காரு. அதுதான் எனக்கு ஒரு குழப்பம் என்னன்னா, சரி, இவரே தான் திரும்ப இந்த அரசு இந்த தேர்தலில் வெற்றி பெறணுன்றதுக்காக போன முறை வாங்கின தொகையை விட கூடுதலான தொகையை கொடுத்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டதா செய்தி வந்தது. அவருடைய பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க, நீங்க பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. இப்படி ஒரு செய்தி இப்போ நீங்கள் இப்போ அவர் அடுத்தது ஆட்சி மாறலாம், தெலுங்கானாவில் நடந்தது தமிழ்நாட்டிலும் நடக்கலாம்னு சொன்னார்ல. உடனே எங்களுக்கு முதல்ல பீதி வரும், பீதிக்கு அப்புறம் பேதி வருமா வராதா? கட்டாயம் வரும், பீதியும் வரும் பேதியும் வரும், ரெண்டு சேர்ந்து வரும். ஆமாம். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், ஐயா பிரசாந்த் கிஷோர் வந்தேரி ஆரிய பார்ப்பனரே, பிரசாந்த் கிஷோர் அவர்களே, பான்பராக் வாயன் பீகாரி பிரசாந்த் கிஷோர் அவர்களே அப்படின்னு கும்பிட்டு, நீங்க என்ன கேக்குறீங்க, பிளாங்க் செக் கொடுக்குறேன், ஃபில்அப் பண்ணீங்க, எப்படியாவது ஜெயிக்க வைங்க, நிப்பாங்களா கரெக்டா அவர் அந்த இதுல போடுற மாதிரி கொக்கிய போட்டாரு பாருங்க, மீன் கரெக்டா மாட்ட போகுது, சிக்க போகுது. இதுதான் அவர் பிரசாந்த் கிஷோர். இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் பாத் பண்ணாரு, ஆரியர் இதெல்லாம் கிடையாதுங்களா எங்களுக்கு? அக்கா என்னங்க நீங்க புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் மற்றவங்களுக்கு தான். நாங்க ஊரெல்லாம் நாங்க திராவிடம்னு சொல்லி எல்லா பெண்களும் தாலியை கட்டிடுங்க, தாலி அருங்கன்னு சொல்லிடுவோம். எங்க வீட்டு பொண்களுக்கு நாங்க என்ன பண்ணுவோம், அவங்க தாலி முதல்ல எடுத்துட்டாங்களா, இல்லை எங்கள் வீட்டுக்குள்ளே கோயிலெலாம் வச்சுருப்போம், அது சாமி படம்லாம் வச்சுருப்போம், வெளியே யாரும் கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம். இதுதானே எங்களுடைய வழக்கமான திராவிட மாடல். அப்படி இருக்கும்போது நாங்கள் பிரசாந்த் கிஷோரை தான் யூஸ் பண்ணுவோம். மூத்த சட்ட அதிகாரி நாங்கள் வந்தேரி ஆரிய பார்ப்பனரை தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஆடிட்டரு நாங்கள் அவரை தான் யூஸ் பண்ணுவோம், இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆனால் வெளியே பேசும்போது நீங்கள் தான் நான் இதை பற்றி பேசவே வேண்டியதில்லை. உங்களுடைய லட்சுமண ஐயர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நீங்கள் பேசியிருக்கீங்க, நான் அதை கேட்டிருக்கேன். அதாவது லட்சுமண ஐயர் வீட்டுக்கு ஈவேரா அவர்கள் ராமசாமி நாயகர் அங்கே ஒரு வீட்டில் போண்டா பஜ்ஜி அவர் மனைவி போட்டு கொடுத்து சாப்பிட்டுட்டு காஃபி வாங்கி குடிச்சிட்டு அடுத்த தெருவுக்கு போய் பிராமண எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி, பார்ப்பன எதிர்ப்பு பிராமண எதிர்ப்புன்னு அதை பற்றி அவர் முழக்கமிட்டுட்டு, எப்படி முழக்கமிட்டுட்டு திருப்பி இங்க சாப்பிட்டுட்டு தங்கிட்டு புறப்பட்டு போவாருன்னு. இதுதாங்க திராவிடம். அவர் அன்னைக்கு சொல்லி கொடுத்த திராவிடத்தை தானே நாங்க இன்னும் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் கெட்டியுமா. அப்ப அதுதானே நீங்க அப்புறம் அது மீறி நீங்க இப்படியா அப்படியா பிரசாந்த் கிஷோர் பிராமணர் இல்லையான்னு கேள்வி கேட்டுட்டீங்க. அப்போ நம்ம ராமசாமி நாயகர் காலத்துல ஆரம்பிச்ச திராவிடம் நாங்க இன்னும் விடாம பிடிச்சிக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அதனால இதுதான் நான் நடக்க போகுது. அடுத்தது ஒரு முக்கியமான கேள்வி, இது டவுட் இதுக்கு. கமலநாதன் செங்கல்பட்டுன்றாரு, எரும மாட்டின் மீது எண்ணெய் மழை என்றால் என்ன திரிசக்தியாரு?
ஏன் இந்த கேள்வி கேட்குறாரு, என்ன காரணம் எனக்கு புரியல. இது தேர்தல் முடிவு வந்தது, அதை ஒட்டி ஏதாவது கேட்குறாருன்னு நினைக்கிறேன். ஒரு கால் தமிழ்நாட்டு மக்களை நினச்சி கேட்குறாரோ, 40க்கு இவ்வளவு ஊழல், இவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் தாண்டி 40க்கு 40 கொடுத்ததுனால எரும மாட்டு மேலே எண்ணெய் மழை அப்படின்னு சொன்னால் வந்து, அதாவது அது எண்ணெய் மழை பொழிஞ்சாலும் எண்ணெய் மழை பொழிஞ்சா கூட அதுக்கு வந்து அது வாட்டில் ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கும். இப்போ இதை பசுமாடு வந்து என்ன பண்ணும், மழை பெஞ்சதுன்னா டக்குன்னு ஒரு மறைவை தேடி ஓடும். மனித சுபாவம் மாதிரி பல விலங்குகள் வந்து ஒரு மழைனா உடனே, இப்போ நாய் இருக்குது வீட்டில், தெருவில் இருக்குது, மழை பெஞ்சதுன்னா டக்குன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அந்த மழையில் நனையாமல் இருக்கும். அந்த எருமாடு மட்டும் மழை எண்ணெயாகவே பெஞ்சா கூட, அவ்வளவு இதுவாக பெஞ்சா கூட அது பாட்டில் வந்து வயன்னு கத்திக்கிட்டு போயிட்டே இருக்கும் ரோட்டில். எந்த வித அசைவு ஒன்றும் பெருசாக ஒன்றும் அதுக்கிட்ட ஒரு தாக்கம் இருக்காது. அதாவது சொல்லப்போனால் ரோஷம் இருக்காது, எந்த வித உணர்ச்சியும் இருக்காது. அதனால் எரும மாட்டின் மீது எண்ணெய் மழைங்கிறது ஒரு கால் தமிழ்நாட்டு மக்கள் இப்படி 40க்கு 40 கொடுத்ததை மனசில் வச்சுக்கிட்டு சொல்கிறாரோ என்னமோ தெரியல. நம்ம இப்படி சொல்கிறதுனால நமக்கு 2 விஷயம். ஒன்று, ஏதாவது வந்து நம்ம வந்து 40க்கு 40 பற்றி பேசணும்னு சொல்லி, இல்லை இந்த எரும மாட்டை பற்றி அதை மாதிரி பேசுகிறோம் எண்ணெய் மழைன்னு சொன்னதை வச்சு நம்ம பேரில் வந்து கேஸ் வந்துருமோன்னு பயப்படுறேன். யார் கேஸ் போடுவாங்க? எரும மாடு. நாங்கள் எது அநியாயமாக இருக்குது? எரும மாட்டை கேவலப்படுத்துறோம்ல, யாரையும் வந்து நம்ம கம்பேர் பண்ணி. நீ என்ன எருமைகள் வந்து ஒரு சங்கம் வச்சு தமிழக மக்களோடு எங்களை வந்து ஒப்பிட்டு எங்களை கேவலப்படுத்தி விட்டாய் அப்படின்னு சொல்லி நம்ம பேரில் சொல்ல முடியாதுங்க. இந்த காலத்தில் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் கேஸ் வரலாம். இது ஒன்று. 2வது, இந்த எரும மாட்டுக்கு கூட சமயத்தில் ரோஷம் வரும் போல இருக்குது. இப்போ கூட பார்க்கும்போது டிவியில் இன்னைக்கு காலையில் பார்க்கும்போது ஏதோ ரோட்டில் நடு ரோட்டில் வந்து நிறைய பேர் அங்கேயும் இங்கேயும் எரும மாடு போய் அடித்து தூக்கி குத்தி போட்டு ஒரு பெண் வந்து இறந்து விட்டாரோ, இறக்கும் நிலையில் இருக்கிறாரோ, இது 2-3 பெரியவர் ஒருத்தர் அடிபட்டார் அப்படின்னு. எரும மாட்டுக்கு கூட சமயங்கள்ல ரோஷம் வந்துருது, எண்ணெய் மழையை தாண்டி. தமிழக மக்களுக்கு தெரியல. அதை ஒட்டி ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கிறார், ஸ்ரீதரன், சென்னை. இதை ஒட்டி தான் கிட்டத்தட்ட இவ்வளவு கடன் இருந்தும் இவ்வளவு கடன் வாங்கி திரும்ப எப்படி இந்த தேர்தலில் தேக்கி வைக்கிறாங்க மக்கள் அப்படின்னு கேட்குறாங்க. யாரு கடன் வாங்கி? அரசு கடன் வாங்குது. அந்த கடன் வாங்கி இப்படி இல்லை, கோடிக்கணக்கில் கடன் வாங்குற அரசு திரும்ப அங்கீகரிக்கிறாங்களே எப்படி அப்படின்னு. கடன் பட்ட பிறகும் இல்லைங்க, இது வந்து நீங்கள் கடன் வந்து அரசு படுதுன்னா எங்களுக்கு இலவசம் 1000 ரூபா கொடுத்துட்றாங்க, பஸ்ஸில் ஓசியில் அனுப்பிச்சிடுறாங்க, இதெல்லாம் வந்துடுது இல்லை. நீங்கள் எப்போ மக்களுக்கு உணர்ச்சி வரும், ரோஷம் வரும், புத்தி வரும்னு கேட்டால், இந்த கடன் இருக்குல்ல, இதை எவ்வளோ பேர் இருக்காங்களோ மக்கள் தொகையில் ரேஷன் கார்டு வழியாகவோ இல்லை வேறு வழியாகவோ 8 கோடி பேர் இருக்காங்கன்னா 8 கோடி ரூபாய் கடன்னா ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் கடன் வந்து வருது ஒரு தலைக்கினால். நீங்கள் தான் இதை கட்டணும். ஏகலைவன் சார் நீங்கள் 1 லட்ச ரூபா கட்டணும், திருசக்தியார் நீங்கள் 1 லட்ச ரூபா கட்டணும். இந்த கடன் அரசுக்கு உங்கள் சம்பளத்தில் பிடிச்சிருவோம், உங்கள் வருமானத்தில் பிடிச்சிருவோம் நாங்கள் இப்படின்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் அவங்க தலையில் கை வச்சாதான் அவங்களுக்கு ரோஷம் வரும், புத்தி வரும். அரசு கடன் வாங்கினா வந்து இந்த அரசு கடன் வாங்கினா அடுத்த அரசு வந்து பதில் சொல்லிட்டு போகுது, நமக்கு என்ன வந்ததுன்னு சொல்லி மிளகா அரைக்கிறாங்க தெரியல. நம்ம தலையில மிளகா அரைக்கிறது இவங்களுக்கு உணர்ச்சியே கிடையாது. அதனால வந்து இது நம்ம காசுன்றதும் தெரியல. நம்ம காசுல தான் அவங்க வந்து இலவசம் கொடுக்கணும், இலவசம் கொடுத்தாங்க, உன் காசுல வசூல் பண்ணி தாங்க வந்து அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்றது தெரியல. அவ்வளவுதான். வடிவேல் ராஜன் மதுரை ஒரு கேள்வி கடைசியா, தமிழ்நாட்டில் போதைப் பொருளை முற்றிலுமாக ஒழிக்க ஒரு புது இயக்கம் ஏற்படுத்தப்படும் என்கிறாரே முதல்வர் ஸ்டாலின். தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க ஒரு புதிய இயக்கம். என்ன எனக்கு கொஞ்சம் புரியல. இல்லைங்க எனக்கு என்ன புரியலனால், இதுக்கு எதுக்கு புதிய இயக்கம்? ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம்னு வந்து அவங்க அரசு அமைச்சிருக்காங்க, மக்கள் தேர்ந்தெடுத்து 2021. அதுக்கு முன்னால் அதிமுக இருந்தது, அது விடுங்க, அப்பவும் போதைப் பொருள் இருந்தது, அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது. இப்போ வந்து ரொம்ப அதிகமாக போயிருக்கு, முன்ன விட அந்த பீரியடை விட இந்த பீரியடில் அதிகமாக இருக்குது. அப்போ திமுக என்ற ஒரு அரசு, திமுகன்றது ஒரு கட்சி, மிகப்பெரிய கட்சின்றதை தாண்டி திமுக ஆட்சி செய்கிறது, அரசு இருக்குது. அரசால் வந்து இது வரைக்கும் பண்ண முடியாதா, பண்ண விரும்பலையா? நாங்க இல்லங்க, நாங்க ஜாஃபர் சாதிக் வரங்க. நீங்க அது எப்படிங்க போதைப் பொருள்னு சொன்னதுக்கு அப்புறம் ஜாஃபர் சாதிக்கை நான் மறந்துடுவோனா? நீங்க வந்து
அதாவது புதுசாக ஒரு இயக்கம்னா இது வரைக்கும் இப்போ தமிழ்நாடு அரசுக்கோ இல்லை ஆளும் திமுகவிற்கோ இந்த போதைப் பொருள் ஒழிப்புக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்ற அர்த்தத்தை தான் கொடுக்குது. புதுசா ஒரு இயக்கம். இப்போ நான் வந்து எங்கள் ஏரியாவில் புதுசாக நாளையிலேருந்து ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று தொடங்கலான்னு இருக்கோம்னா அவங்ககிட்ட வந்து சொன்னால் நீங்கள் என்ன அர்த்தம் புரிஞ்சுப்பீங்க. இப்போ எங்கள் ஏரியாவில் இது வரைக்கும் பள்ளிக்கூடம் இல்லை, புதுசாக ஒரு பள்ளிக்கூடம். அப்போ புதிய இயக்கம் தொடங்குறோன்னா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் அப்போ இவ்வளவு நாள் தமிழக அரசு வந்து இந்த போதைப் பொருளை வந்து முற்றிலும் ஒழிப்பதற்கு காவல்துறையோ இல்லை தமிழக அரசின் மற்ற கரங்களோ வந்து முயற்சியே செய்யலை அப்படிங்கிறத அப்பட்டமாக முதல்வர் வந்து ஒத்துக்கொண்டிருக்கிறார். அவர் பேசுறதுடைய அர்த்தம் அவருக்கு புரிஞ்சுதான் நமக்கு தெரியல. சரி, அவரா பேசிக்க மாட்டாரு, அதை எழுதி கொடுத்துருப்பாங்க, அதை படிச்சிருப்பாருன்னு வைங்க. பட் இருந்தால் கூட அது வந்து எழுதி கொடுத்தவங்களாவது யோசனை பண்ணணும்ல இந்த அர்த்தம் வருதுன்னு. இப்போ நம்மளை மாதிரி சில பேர் எக்குத்தப்பா அர்த்தம் பண்ணுறதுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு ஒரு வாய்ப்பு வருது. இல்லை, இது ஒரு புதிய இயக்கம் வருதுன்னா அப்போ தமிழ்நாடு அரசு இது வரைக்கும் அது தொடர்பாக எதுவுமே செய்யலை. எனக்கு இதில் புது சந்தேகம் வந்து இந்த புதிய இயக்கத்துக்கு யார் தலைவராக வருவாங்கன்னு அது ஜாஃபர் சாதிக் தான். அவர் இப்போ பெயிலில் வந்துடுவார், அடுத்த மாதத்தில் பிணையில் வந்துடுவார். வந்துட்டாருன்னா இந்த போதைப் பொருளை முற்றிலும் ஒழிப்பதற்கான அந்த இயக்கத்திற்கு ஜாஃபர் சாதிக்கை வந்து நாங்கள் வந்து தலைவராக நியமிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆனால் எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குது இதுல இன்னொரு சந்தேகம் சொல்லுங்க, என்னன்னு கேளுங்க. இந்த போதைப் பொருளை ஒழிப்பதற்கு புதிய எல்லாம் கரெக்டா சொல்றாரு இல்லைங்களா? சாராயம் டாஸ்மாக் கடை அது போதைப் பொருளை வருமா டானிக்கில் வருமா? அது சத்துணவு. அது சத்துணவு. நீங்க அதை போய் போதைப் பொருள்னு சொல்லிட்டீங்க. சிவசிவ தப்பு, தப்பா சொல்லிட்டீங்க. அது வந்து என்ன சொல்றது, சத்து பானம் இல்ல சத்துணவு பானம். அந்த பானத்தை மக்களுக்கு விற்று அவர்களுடைய உற்சாகத்தை நாங்கள் வந்து ஊக்குவிக்கிறோம் அவர்களை. அதை போய் போதை மருந்து நீங்க எப்படி சொல்லலாம்? நீங்க அதனால வந்து அது வந்து தப்பா சொல்லிட்டுமா? ஏன் நான் வந்து அந்த உற்சாகம் குறைந்து விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் வந்து அந்த விற்பனை குறைந்து விட்டது என்பதற்காக வந்து ஒரு விசாரணையை நாங்கள் போட்டிருக்கோம். அதை பற்றி பேசணும். அப்படி இருக்கும்போது அதை போய் நம்ம போதை மருந்துன்னு சொல்லிடக்கூடாது. அது வந்து அது நீங்களாக போதைப் பொருள். ஆமா, அது நீங்களான்னு கூட சொல்லக்கூடாது. அதான் அது சத்துணவு பட்டியல வந்துடும். அதை நாங்க ஊக்குவிப்போம். அதுல விற்பனை குறைஞ்சதுன்னா விற்பனையை வந்து பெருக்குவதற்கான எல்லா விதமான ஏற்பாடுகளும் செய்வோம். இதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து ரொம்பவும் கேட்டீங்கன்னு வச்சுங்க, மது குடிப்போர், அதாவது மதுப்பிரியர்கள் வந்து மதுவின் வந்து முன்னால் ஒரு தடவை சொன்னாங்க, இது ஒன்றும் புதுசு இல்லை. மதுப்பிரியர்களுக்கு வந்து இந்த மதுவினால் ஏற்படும் தீமைகளை வந்து எடுத்து சொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். நம்ம கூட ஒரு தடவை கிண்டல் பண்ணி பேசியிருக்கோம் வழக்கமான பாணியில். ஒரு டாஸ்மாக் வாசல்லையும் ஒரு 2 பேர் அரசு அதிகாரி நின்றுட்டு, ஐயா குடிக்காதீங்க ஐயா, குடியை கெடுக்கும் ஐயா அப்படின்னு போய் சொல்லுவான். அதை கேட்டுட்டு அந்த கும்பலாக வர்றவங்கலாம் வந்து ஐயா சொல்லிட்டாருங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவானா அப்படின்னு நம்ம ஒரு தடவை கிண்டல் பண்ணி பேசணும். இது நீங்கள் இதுக்கு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அப்படிதான் வரும். அதுக்கு ஒரு வழக்கு போடுவாங்க. அரசு ஊழியர் வேலையை அவர் இடைமறித்தார் அப்படின்னு சொல்லிட்டு. டாஸ்மாக் விற்கிறார்ல அரசு ஊழியர், அவரை வந்து அவர் விற்பனை கெடுக்கிற மாதிரி பிரச்சாரம் பண்ணிக்கிறாருன்னு அவரையும் கைது பண்ணி உள்ள கொண்டு போய் வச்சிருவாங்க. ஏதோ உங்களால் முடிஞ்சது புதுசாக ஒரு ஐடியா கொடுத்துட்டீங்க. யாரோ அந்த காலத்தில் அவர் சசி பெருமாளா அவர் வந்து இந்த மதுக்கு எதிராக நின்று இதுவாக பண்ணி உயிரை தியாகம் பண்ணார். ஒரு தடவை பேசணும் நம்ம சசி பெருமாள்னு. ஒரு பெரிய ஒரு மதுக்கு எதிரான அந்த மாதிரி யாராவது சமூக ஆர்வலர்கள் 1-2 பேர் போய் இந்த டாஸ்மாக் வாசலில் நின்னா கூட இப்போ நீங்கள் சொல்கிற ஐடியாவை வச்சு அந்த கேஸை போட்டு போகிறாங்க. பத்திரமா பேசுங்க. நல்லதுங்க ஐயா. சரி, 3வது பகுதி தான் 100வது நிகழ்ச்சி. அதுக்கு சிறப்பாக சொல்லியிருக்கிறேன், கேள்விகள்லாம் அனுப்ப சொல்லியிருக்கிறேன். வந்தோடனே சனிக்கிழமை வாழ்த்துக்கள் கட்டாயம் செய்வோம். நம்ம சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம்.